ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட் ஐக்யூ ஹப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூவ்மெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறது போனே இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்றோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 24,330 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான். அதாவது 24,398 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து இறங்கினது தான் 24,384 வரைக்கும் இறங்குச்சு. 24,284 வரைக்கும் இறங்கிட்டு ஹை பார்த்திங்கன்னா 24,482 போச்சு. கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா 24,326 க்ளோஸ் ஆச்சு. 24,326 க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நேற்றை கம்பேர் பண்ணும்போது ஒரு 4 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சது. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏழியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆக்சுவலாக நம்ம நேற்று கொடுத்துருந்தோம் என்ன ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோன்னு பார்த்தீங்கன்னா 24,360 லெவல் கொடுத்துருந்தோம். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா 24,500 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் மார்க்கெட் மார்னிங் ஒரு ஃப்ளாட்டான கேப்பை கொடுத்து இறங்கினாலும் திருப்பி ஒரு ரிவர்ஸ் எடுத்தது தான். அங்கேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 24,482 ஹை வரைக்கும் போச்சு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 24,500க்கு நியர்பை வரைக்கும் போயிட்டு அங்கே சஸ்டெயின் ஆகாமல் அங்கேருந்து மார்க்கெட் கீழே இறங்கி முடியும் போது 24,326 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக கம்பேர் பண்ணும்போது தான் பார்த்தா நேற்றுக்கும் இன்றைக்கும் பற்றி மார்க்கெட் க்ளோசிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் இன்னும் இந்த இடத்த வந்து ஏரியா வந்து பிரேக் ஆகலை. இந்த இடத்துல பிரேக் ஆச்சு இருந்தாலும் முடியும் போது இந்த ஏரியாலே வந்து மார்க்கெட் உட்காந்துருச்சு. ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 400 ஆக்ட் ஆகும். 400 to 410 இந்த ஏரியா 400 to 410 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் அதை பிரேக் ஆச்சுன்னா நிஃப்டி பார்த்திங்கன்னா ஸோ நேற்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 24,500 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. நாளைக்கான டேட் என்னன்னு பார்த்திங்கன்னா 8/5/26. ஸோ நாளைக்கான நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 24,410 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 24,500 ப்ளஸ் வரைக்கும் மேலே எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் நாளைய மார்க்கெட்டுக்கான நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். அப்போ சப்போர்ட் என்னவாக இருக்கும்? சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஏரியா பிரேக் ஆகலாம். அதாவது சப்போர்ட்டுன்னு நம்ம பார்த்திங்கன்னா 24,900 வந்து நம்மளுக்கு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். 24,290 இந்த ஏரியா. நான் இந்த ஏரியாவுக்கு அப்புறம் மார்க்கெட் இறங்கவே இல்லை. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராங்காக அந்த ஏரியா பிடிச்சிட்ருக்கிறதுனால நாளைய மார்க்கெட்டுக்கு 24,290 வந்து ஒரு கிளியர் கட் சப்போர்ட்டாக இருக்கும். இன்கேஸ் அந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 24,130 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ சப்போர்ட்டு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 24,290 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இது பிரேக் ஆகும் பட்சத்தில் 24,130 லெவல் வரைக்கும் ஒரு டவுன்ஃபாலுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 290 போனோன்னு டப்புன்னு போய் செல்லோ புட்டோ எடுக்காதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகுதா இல்லை பிரேக் அவுட் ஆகுதா பிரேக் டவுன் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட காலை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அதனால் எப்பயுமே வந்து ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ பிரேக் அவுட் ஆனோன்னே இமீடியட்டாக போய் பையோ செல்லோ வெயிட் பண்ணுங்கள். அடுத்த கேண்டில் ஃபார்மேஷன் மாதிரி தான் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்டாண்டர்ட் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 24,326 முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப்னா ரெசிஸ்டன்ட் ஒன்னான 24,410 வந்து உங்களுக்கு க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் இல்லை 24,290 க்ரூஷியலாக இருக்கும். ஸோ இந்த 2 லெவலும் மெயினாக இருக்கும். இந்த 2 லெவலுக்கு ஏற்ற மாதிரி நாளைக்கு உங்களுக்கான ட்ரேடிங்கை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு அப்பும் இல்லை டவுனும் இல்லாமல்
நேராவாக நேற்று எந்த இடத்துல நின்றுதோ அதே இடத்துல நின்றதுனால இன்கேஸ் ஒரு பாசிட்டிவ் இன்றைக்கி மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு கேப் ஓப்பனிங் கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான இடம் 24,410. ஸோ இன்கேஸ் இந்த லெவலில் சஸ்டெயின் ஆச்சுன்னா வி வில் சி அப் டு 24,500. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.